கடந்த 1956ஆம் ஆண்டுக்கு முன்னர் தமிழ் மொழி பேசும் மக்கள் அதிகம் வாழ்ந்த தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, செங்கோட்டை, தேவிக்குளம், பீர்மேடு ஆகிய வட்டங்கள் கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆளுகையின் கீழ் இருந்தன. இந்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டன. குறிப்பிட்ட சமூக பெண்கள் மேல் சேலை அணியக்கூட அனுமதி மறுக்கப்பட்டது. இத்தகைய ஆதிக்க அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த மார்ஷல் நேசமணியால் பெருந்தீயாக பரவியது. 1948ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் மங்காடு பகுதியில் நடைபெற்ற குமரி உரிமை மீட்பு போராட்ட பொதுக்கூட்டத்தை கலைக்க மலையாள போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். மார்ஷல் நேசமணி அவர்கள் பாராளுமன்றத்தில் 1956ஆவது ஆண்டு தமிழ்நாட்டுக்கே சொந்தம் என்று வாதாடிய அந்த உரைகள் கூட இன்றும் அதில் இருக்கிறது. தமிழ்நாடுடன் இணைந்த 70வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ஷல் நேசமணி தலைமையில் பீர்மேட்டுக்கே சென்ற போராட்டக்காரர்கள் தமிழர்கள் பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்க முழக்கமிட்டனர். புதுக்கடை, எஸ்டி மங்காடு, குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் கொல்லப்பட்டனர். பலர் மாயமானார்கள். மார்ஷல் நேசமணி தலைமையில் தீவிரமடைந்த போராட்டம் காரணமாக துப்பாக்கிச்சூடு மரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு தியாகங்களுக்கு இடையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அகஸ்தீஸ்வரம், தோவாளை, விளவங்கோடு, கல்குளம் ஆகிய 4 தாலுகா மற்றும் செங்கோட்டை தாலுகாவின் ஒரு பகுதிகள் மட்டும் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1 தேதி தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டு அதன் 70வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படாமலும் கல்வி, வேலைவாய்ப்புகளில் அவர்களுக்கு மறுக்கப்பட்டதன் காரணமாக அது சம உரிமைக்காக மார்ஷல் நேசமணி அவர்களுடைய தலைமையில் அதை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்து புதிய மாவட்டமாக உருவெடுத்து இன்றைக்கு 69 ஆண்டுகளை கடந்து 70ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு நாகர்கோவிலில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள கன்னியாகுமரி வந்த அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் தியாகிகள் மற்றும் காமராஜ் நற்பணி மன்றத்தினர் இணைந்து 1,00,000 கையெழுத்துக்களை வழங்கி தாய் தமிழர் நாட்டுடன் இணைய பாடுபட்ட மார்ஷல் நேசமணிக்கு மணிமண்டபம் அமைக்க கோரிக்கை மனு வழங்கினர். அதனை ஏற்று முப்பெரும் விழா மேடையிலேயே மார்ஷல் நேசமணிக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்து அதற்கான நிதி ஒதுக்கி உடனடியாக மணிமண்டபம் பணி துவங்கப்பட்டது. மேலும் விடுபட்ட தியாகிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. அது ரொம்ப சந்தோஷம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ் மாநிலத்திலே முதன்மையான ஒரு மாவட்டமாக திகழ்கிறது. இது மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லா ஆசீர்வாதமும் பெற்றிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழ்நாட்டுடன் இணைந்த பின்னர் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு என அனைத்து துறையிலும் சிறந்து விளங்குகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழ்நாட்டுடன் இணைந்த நவம்பர் 1ஆம் தேதியன்று மார்ஷல் நேசமணி சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பிலும் மரியாதை செலுத்தப்படுகிறது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இன்று தனது 70வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் இந்நாளில் தாய் தமிழ்நாட்டுடன் இணைய பாடுபட்ட தியாகிகளை நினைவு கொள்வோமாக. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சக்திவேல்.